ஹாய் வெல்கம் டு கடைவோ. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம வந்து ஏடபிலிட்டினா என்ன ஜாவால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ ஏடபிலிட்டிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்விங்கின்னு ஒருத்தர் உள்ள வராரு. ஸ்விங்கிங்கிறது நான் ஆக்சுவலாக அந்த இதே தான் மீன் பண்ணேன். ஸோ ஓகே, ஸோ இந்த ஸ்விங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஏடபிலிட்டிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி. என்ன அப்படின்னா ஸ்விங் வந்து ஏடபிலிட்டியில் இருக்கிற அதே மாதிரி விஷயங்கள் இதால் பண்ண முடியும், ஆனால் அதோட இது ஃபாஸ்ட்டாக பண்ணும். அண்ட் அது ஹெவி வெயிட், இது லைட் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஏடபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ மேக்கில் ரன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு விண்டோஸில் ரன் ஆகாது. விண்டோஸில் பார்க்க வேறு மாதிரி இருக்கும், மேக்கில் பார்க்க வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்விங் யூஸ் பண்ணுறதுனால இது எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. ஓகே, அண்ட் அது வந்து ஹெவி வெயிட்டட் அண்ட் இது லைட் வெயிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறனால நமக்கு ஸ்விங் வந்து ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகுது. எல்லாமே வந்து நம்மளுக்கு அதோட கம்பேர் பண்ணுறப்போ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் MVC மாடல் வியூ கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கிடெக்சர் வந்து ஆப் கிரியேட் பண்ண ஃபாலோ பண்ணணும். அது என்னெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, பட் அந்த ஆர்கிடெக்சரை வந்து ஸ்விங் சப்போர்ட் பண்ணுது, ஆனால் ஏடபிலிட்டி சப்போர்ட் பண்ணாது. நிறைய விஷயங்கள் ஏடபிலிட்டியில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்விங்கில் அதெல்லாம் அவங்களே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஏடபிலிட்டி மாதிரி தான். ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் அதுக்கு திரும்ப முதலேருந்து படிக்கணும் மாடான்னு நினைக்காதீங்க. ஏடபிலிட்டி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூ ஆர் குட் டு கோ. ஓகே, ஸோ அதில் எக்ஸ்ட்ராவாக 2 விஷயங்கள் பண்ணாலே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஒன்று இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் ஏபிலிட்டின்னு போட்டோம்ல, அதுக்கு மேலே ஜாவா எக்ஸ் டாட் நம்ம வந்து ஸ்விங் அப்படின்னு போடுறோம். ஓகே, ஸோ அது ஒரு சேஞ்ச். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஃப்ரேமு, லேபிள், டெக்ஸ்ட் ஃபீல்ட், பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு பதிலாக ஜே ஃப்ரேம், அதுக்கப்புறம் ஜே லேபிள், ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் அண்ட் ஜே பட்டன் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஜாவா ஃப்ரேம், ஜாவா லேபிள், ஜாவா டெக்ஸ்ட் ஃபீல்ட், ஜாவா பட்டன். ஓகே, ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே டிக்ளேர் பண்ணுறப்போ அதே மாதிரி தான். ஸோ ஜே ஃப்ரேம், ஜே லேபிள், ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட், இங்கே அதே மாதிரி ஜே லேபிள், திரும்ப ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட், இன்னொரு ஸ்டோரி. ஸோ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நார்மல் பட்டனுக்கு பதிலாக இந்த ஜாவா பட்டனை யூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அது தவிர வேறு எதையுமே நீங்கள் மாற்ற வேணாம், அப்படியே வச்சுட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். யா, இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. இப்போ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சப்மிட் பட்டன்லாம் இதுக்கு முன்னாடி தெரில. இப்போ இந்த ஃபாண்ட் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது, ரைட்? யா, ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஸ்விங் அப்படிங்கிறது. ஓகே, சப்மிட் அவுட்புட் அதே தான். ஸோ அது எதுவும் மாறாது. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்விங் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதே இது இப்போ ஸ்விங்கில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கல்ல, இந்த ஃபாண்ட் அண்ட் இந்த மாதிரி இது எல்லாமே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே அன்டூ பண்ணுறேன். ஓகே, டிஃபால்ட்டாக ஏடபிலிட்டியில் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் சேர்ந்து பாருங்கள். இப்போ இது ரெண்டும் பார்க்க ஐடென்டிக்கலாக இருக்குது. இது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஜே பட்டன் வச்சு பண்ணது இல்லையா, ஃபார்ம் 2ங்கிறது. யா, இது வந்து ஜே லேபிள், ஜே பட்டன் இதெல்லாம் வச்சு பண்ணது. இது வந்து நார்மலாக ஒரு நார்மல் விண்டோ வச்சு பண்ணது. ஓகே, ஸோ இது ரெண்டும் பார்க்க உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் லேப்டாப்பில் ரன் பண்ணுங்கள், அங்கேயும் பார்க்க இதே மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம சொல்ல வருது. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் பாருங்கள், உங்களுக்கு லிட்டில் பிட் ஆஃப் சேஞ்சஸ் தெரியலாம். ஒன்று, இந்த பட்டனோட சைஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அண்ட் இந்த நேம் அண்ட் இது எல்லாமே கொஞ்சம் இங்கே மேலே இருக்குது, கீழே இருக்குது. அண்ட் தென் இமெயில், இதோட ஃபாண்ட்லாம் கொஞ்சம் அதே ஃபாண்ட்டு தான், ஆனால் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் விண்டோஸ் இந்த இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ தேர் ஆர் ஸ்லைட் சேஞ்சஸ். ஆமாம், பட் இது எல்லாமே வந்து இதோட டோட்டல் சைஸ் என்னது, எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத சுற்றி இருக்க பேடிங் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஸோ எசென்ஷியலி ஸ்விங் அவ்வளோதான். உங்களுக்கு அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் தான் வந்து ஸ்விங். ஸோ இது அட்வான்டேஜஸ்லாம் ஆஸ் ஐ செட். இப்போ இதே இது நான் ஒரு விண்டோஸ் லேப்டாப் ரன் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளி அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன். அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு இதே மாதிரி இருக்கும். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு இதுலேயும் வேறு மாதிரி இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து சொல்ல வரோம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட event driven programming as a whole is completed. ஸோ congratulations on completing it. நம்ம அடுத்த சீரீஸில் சந்திப்போம். Until then, bye bye.